ஹலோ நண்பா, உங்களோட லைஃப்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட் பீப்புளுக்கு ஒரு ஹெல்தியான பாடி, ஒரு ஹாப்பியான ஃபேமிலி, பணத்தை பத்தி கவலையே படாத அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லை ஃப்ரீடம்காக தான் ஆசைப்படுவாங்க. இப்போ இருக்க கரண்ட் லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு அவங்களோட லைஃபோட 4 பில்லர்ஸ் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹாப்பினஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உண்மையிலேயே இதெல்லாம் உங்களால அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு நாள் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க, அது ஓகே, பட் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? மைண்ட்ல டவுட் வந்துருச்சுல, நம்மளால முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனையே. நம்ம அதிகமா பேசாத இன்ட்ரோவாட்டா இருந்தாலும் சரி, இல்ல நிறைய பேர்கிட்ட நல்லா பேசுற எக்ஸ்ட்ரோவாட்டா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனா நீங்க வெளி உலகத்துக்கிட்ட பேசுறதை விட உங்க கூடயே தான் நீங்க அதிகமா பேசிட்டு இருப்பீங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து பாருங்க, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்து இங்க போகணும், இவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஏதாவது உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா இப்படி எப்பயுமே உங்க கூட டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க எப்படி அதை ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவா யோசிக்கலாம், ஆனா மனுஷங்களா நம்ம 77% நெகட்டிவ் செல்ஃப் டாக் தான் பண்ணிட்டு இருக்கோமா. இதனால தான் நம்ம சேனலோட கமெண்ட்ஸ்ல அப்சர்வ் பண்ணி பார்த்தா கூட சில பேர் ப்ரோ நான் உங்க வீடியோலாம் பார்க்குறேன், அது பார்த்துட்டு ஒரு 5 to 6 days செம மோட்டிவேட்டடா இருக்கேன், எல்லாமே செய்யறேன், ஆனா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்ல 2-3 நாளுக்கு அப்புறமாவே அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆகிடுது, எதுவுமே செய்யாம பழைய ஸ்டேட்டுக்கே போயிடுவேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷனா, மோட்டிவேஷன் ஒரு டெம்பரரியான விஷயம், அது ஏறும் இறங்கும். ஆனா டிசிப்ளின் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதோ இல்லையோ அதை டெய்லி ரெகுலரா கன்சிஸ்டன்டா செய்யறதுக்கு ஒரு மிலிட்டரி லீடர் எப்படி டிசிப்ளினா இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்துட்டோம்னா இதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் ஃப்ரீடம்ன்ற அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். ஆனா இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் அண்ட் டிசிப்ளினோட சேர்த்து இந்த வீடியோல கத்துக்க போற விஷயத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட லைஃப்ல ரொம்ப பெரிய சேஞ்சை கொண்டு வரும். ஏன்னா எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் லைஃப்ல உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்கலாம். இது பைக்ல கிக்கர் அடிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு கார்ல சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். ஸ்டார்டிங்ல மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும், ஆனா ரொம்ப தூரத்துக்கு நம்மள கொண்டு போகாது. அடுத்து டிசிப்ளின் அண்ட் ஹேபிட்ஸை பத்தி பார்த்தோம்னா, அந்த வண்டியை கரெக்டா ஓட்டுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வண்டியை ஓட்ட கத்துக்கிற மாதிரி, அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக அது ஒரு ஹேபிட்டா மாறினதுனால அதுவே நமக்கு பழகிடும். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன, அந்த வண்டிக்கு தேவையான பெட்ரோல் இல்ல ஃபியூல் அதுக்குள்ள இருந்தா தானே அதோட இன்ஜினுக்கு தேவையான பவர் கிடைச்சு அது நகர ஆரம்பிக்கும். ஃபியூலே போடாம இருந்தா வண்டி நகருமா? நகராது இல்ல. இதுதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம். ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் கிடைக்கும் போது வண்டியை கியர்ல போட்டுக்கிட்டே கிக்கர் அடிச்சா எப்படி அது கொஞ்சம் தூரம் முன்னாடி போகுமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்டர்னலா கிடைக்கிற மோட்டிவேஷன் ஹெல்ப் பண்ணும். நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவைப்படுற 1-2 நாளுக்கான மோட்டிவேஷனல் புஷ் தான் அது தரும். இந்த புஷ் கிடைக்கிற வரைக்கும் மூவ் பண்ணிட்டு நிறைய பேர் ரிசல்ட்ஸ் தெரியாததுனால தொடர்ந்து ஆக்ஷன்ஸ் எடுக்காம விடுறாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சாலும், அதாவது என்னென்ன ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளினா என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சா கூட அந்த வண்டி நகராததுக்கு காரணம் என்னது? அதுக்கு தேவையான ஃபியூல் கிடைக்கல, இன்ஜினுக்கு ஏர் ஃபியூல் மிக்சர் ரீச் ஆகி கிராங்கை சுத்தறதுக்கு அளவுக்கு பவர் கிடைக்கல. சோ இந்த ஃபியூல் கிடைக்க நீங்க என்ன பண்ணணும்? எப்பயுமே ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனே டிபெண்ட் ஆகி இல்லாம உங்களுக்குள்ள இன்டர்னல் மோட்டிவேஷனை கொண்டு வரணும். அந்த ஃபியூல் பெட்ரோல் பங்க்ல இல்லாம உங்க வண்டிக்குள்ள இருக்கணும், அதாவது உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி வீடியோஸை கிரியேட் பண்றவங்க 24 hours உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனை கொடுக்கறவங்க டெய்லி உங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் புஷ் கிடைச்ச உடனே டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகிற வரைக்கும் தேவைப்படுற ஃபியூல் உங்க வண்டிக்குள்ள இருந்தாதான், அதாவது உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். சோ இந்த ஃபியூல் உங்களுக்குள்ள வரணும்னா என்ன பண்ணுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இத வாட் டு சே when you talk to yourselfன்ற புக்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். செந்திலும் ஆகாஷும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. 2 பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல நெய்பர்ஸா இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சாங்க, விளையாடினாங்க, ஏன் இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு பெரிய பெரிய ட்ரீம்ஸோட இருந்தாங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி வரைக்கும் இவங்க ஒன்னா படிச்சாலும் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஆகாஷ் வெளியூர் போய் படிச்சதுனால இவங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருந்த கனெக்ஷன் விட்டு போயிடுச்சு. ஆகாஷ்க்கு அந்த டிஃபரெண்டான சிட்டிலேயே ஜாபும் கிடைச்சதுனால அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டே யூஸ்வலான ஜாப் சைக்கிள்ல மாட்டிக்கிட்டாரு. ஆனா செந்தில் ஒரு சின்ன காலேஜ்லயே போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி முடிச்சாலும் எக்ஸ்டர்னல் நாலேஜை அதிகமா கெயின் பண்ண எல்லா நாலேஜ்லயும் ஆக்ஷன்ஸ் எடுத்ததுனால, சின்ன வயசுல அவருக்கு இருந்த ட்ரீம்ஸ்லயும் ஆக்ஷன்ஸ் எடுத்ததுனால இவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டச் விட்டு போனாலும் 5 வருஷத்துக்கு அப்புறமா ஆகாஷ் யூஸ்வலா அவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது யூடியூப்ல செந்தில் ஒரு யங்கான ஃபேமஸான ஆண்டர்பிரனர்னு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தாரு. செந்தில திரும்ப பார்க்கும்போது தான் அவங்க சின்ன வயசுல இந்த மாதிரி தானே பண்ணணும், அந்த மாதிரி தானே பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் ஆகாஷ்க்கு ஞாபகம் வந்தது. ஒரு 7 வருஷம் டைம் பீரியட்ல நம்ம ஏன் இப்படி வழி மாறி வந்துட்டோம், அவன் மட்டும் எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனான்னு ஆகாஷ்க்கு ஒரே கொஸ்டின்ஸா மைண்ட்ல வர ஆரம்பிச்சது. நம்மளும் தானே ஆசைப்பட்டோம், ஆனா நம்மளால மட்டும் ஏன் எக்ஸிக்யூட் பண்ண முடியல இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்ததுனால, சரி செந்தில் நம்ம ஃப்ரெண்டு தானே, ஒரு தடவை மீட் பண்ணி பார்ப்போம்னு ஆகாஷ் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் அவர் ஹோம் டவுனுக்கு செந்தில் கூட பேச ஆரம்பிச்சாரு. இப்படி செந்தில் கூட பழைய மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு, உன்னால மட்டும் எப்படிடா நம்ம பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது, நான் டெய்லி ஜாபுக்கு போயிட்டு
வருவேன், அப்படியே டென்ஷனாக இருக்கும், டயர்டாக இருக்கும், அப்படியே படுத்து தூங்கிடுவேன். எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். நான் லைஃப்பில் எந்த சேஞ்சை கொண்டு வந்தா இதெல்லாம் சரியாகும்னு செந்தில் கிட்ட கேட்குறப்ப செந்தில் வந்து எனக்கும் இதே பிரச்சனை தான் இருந்தது. போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஒரு வருஷத்துக்கு நம்மளோட ட்ரீம்ஸ்ல ஆக்ஷன் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் 2 வாரத்துக்கு தான் பண்ணுறேன். அப்புறம் பழைய ரொட்டீனுக்கு இல்லை யூஸ்வல் லைஃப் ஸ்டைலுக்கு திரும்ப வந்துடுறேன்னு அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணப்ப ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் சேனல்ல ஒரு புக் சம்மரியோட வீடியோல செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சீக்வன்ஸ்னு ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். அதுதான் என்னோட பிஹேவியர், ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட், பிலீஃப் அண்ட் ப்ரோக்ராமிங்னு இந்த 5 விஷயத்தை மாற்ற ஹெல்ப் பண்ணுச்சு. இதை மாற்றும் போது தான் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் கிடைச்சாலும் டிசிப்ளினா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சாலும் ஆக்சுவலா அதை ஆக்ஷன் எடுக்க எனக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுச்சுன்னு செந்தில் ஆகாஷ் கிட்ட சொன்னாரு. என்னது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சீக்வன்ஸா? பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட்னு கடகடன்னு ஏதோ சொல்லிட்டேடா, எனக்கு எதுவுமே புரியலையே, கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடான்னு ஆகாஷ் கேட்கறப்ப, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உனக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான ஹெல்தியான பாடி வேணும்னு நினைக்கிற, இதுக்கு உனக்கு என்ன பிஹேவியர் தேவைப்படும் நினைக்கிற? கரெக்டான டயட்டை மெயின்டைன் பண்ணி ரெகுலரா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றது, கரெக்டா? ஆமா கரெக்ட். ஆனா உன்னால இந்த டயட் அண்ட் எக்ஸசைஸை பண்ண முடியுதா? இல்லடா, மேக்ஸிமம் 1 வாரம் போவேன், அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியல அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. இதை கேட்டுட்டு செந்தில் வந்து ஏன் உன்னால இதை ஃபாலோ பண்ண முடியலன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியான்னு கேட்டாரு. அது என்னவோ தெரியல, ஒரு சில நாள் மோட்டிவேட்டடா இருப்பேன், ஒரு சில நாள் அந்த ஃபீலிங்கே வராது, எழுந்து நடக்கிறதுக்கு கூட மூடே இருக்காது, இதனால அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு படுத்துருவேன். நாளைக்கு கண்டிப்பா போயிடலாம்னு நினைப்பேன், ஆனா அந்த நாளைக்கு வரவே வராது, திரும்பவும் பழைய மாதிரியே மாறிடுவேன். இதுதான் ப்ராப்ளம். எஸ், இங்க பார்த்தனா உன்கிட்டயே ஆன்சர் இருக்கு. உன்னோட ஃபீலிங் சரியா இல்லாததுனால தான் நீ பண்ணணும்னு நினைக்கிற பிஹேவியரை பண்ண மாட்டேற. இன்டர்னலா ஜிம்முக்கு போறத ஒரு பிடிக்காத வேலை இல்ல நெகட்டிவ் ஃபீலிங் மாதிரி நீ அட்டாச் பண்ணிட்ட. அதனால தான் அதை பண்ணணும்ன்ற ஃபீலிங் உனக்கு வர மாட்டேங்குது. இந்த ஃபீலிங் எதனால வந்தது? உன்னோட லேசி ஆட்டிடியூட்னால தான். ஆமாண்டா, கரெக்டா தான் சொல்ற. எனக்கு ஜிம் போனாலும் உடம்புலாம் வலிக்கும், தூங்கி எழுந்தாலும் காலையிலலாம் வலிக்கும், அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்துருச்சு போல. சரி, இதை மாத்தணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, அதுக்கு நீ உன்னோட பிலீஃப் சிஸ்டம் மாத்தணும். அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி உன் ஆட்டிடியூட் மாறும். ஏன்னா நீயே யோசிச்சு பாரு, நீ ஜிம்முக்கு போறது வலிக்குதுன்னு நினைக்கிற நேரத்துல சில பேர் டெய்லி காலையில எழுந்து ஜிம்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்களே, அவ்வளோ பாடியை பில்ட் பண்றாங்களே, அந்த விஷயத்துல மட்டும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றாங்களே, அவங்களாம் ஏன் அதை பண்றாங்க? அவங்களுக்கெல்லாம் உடம்பு வலிக்கலையா? அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீ யோசிச்சு பார்த்தனா, அவங்க பிலீஃப் சிஸ்டம் படி ஜிம்முக்கு போறது, இந்த மாதிரி நம்ம உடம்பு வலிக்கிறது நல்ல விஷயம்ன்றத ஸ்ட்ராங்கா அவங்களோட மைண்ட்ல ஏத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி அப்பப்ப நம்ம உடம்பு வலிக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதான் ஃபியூச்சர்ல தேவையில்லாத வியாதி எதுவும் வராது, நம்ம பாடியை நார்மலா யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போதே இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க கம்ப்ளீட்டா நம்புறாங்க. அவங்க பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா தெரியணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான், அதாவது எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்பு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் ஜிம்முக்கு போறது, டயட்டோட இருக்கிறதுலாம் அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட வருது. ஆனா உன்னோட மைண்ட்ல நீ எப்படி யோசிக்கிறேன்னு நினைச்சு பாரு. இங்க போனாதான் உடம்பு வலிக்கும், அதுக்கு நம்ம இப்படியே உட்காந்துடலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், டயர்டா இருக்குன்னு உன்னோட பிலீஃப் சிஸ்டம் அதே விஷயத்துக்கு டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கு. அதனாலதான் உனக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட் வருது, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, அது உன்னோட பிஹேவியரையும் மாத்துது, ஆக்ஷன் எடுக்க விடாம உன்னை தடுக்குது. சில டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக சும்மா ஏதோ சர்க்கரையை வந்து மாத்திரைன்னு சொல்லி கொடுத்து, இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வியாதி எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி அனுப்புறப்ப உண்மையிலே அவங்களோட மைண்ட்ல அதை நம்புறதுனால, அந்த விஷயத்து மேல அவங்களோட பிலீஃப் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஆக்சுவலா அது மாத்திரையே இல்லாம இருந்தா கூட அவங்களோட டிசீசஸ் கியூர் ஆகும். இதை தான் பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேருக்கு வந்து ஆக்சுவலான நல்ல மாத்திரையை கொடுத்தாலும், அதை போட்டா அவங்களோட வியாதி இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னாலும், அது உண்மையா இருந்தாலும் அவங்களுக்கு அது எஃபெக்டிவா இருக்காது. ஏன்? அவங்களே இன்டர்னலா இது வேலை செய்யும், நம்ம கியூர் ஆயிடுவோன்ற மாதிரி முழுசா அவங்க நம்பல. அதனாலதான் அந்த விஷயம் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்கல. சோ நம்ம எதை நம்புறோன்றது இவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்குன்னா, இந்த நம்பிக்கையை மாத்தத்துக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ப்ரோக்ராமிங்ன்ற விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு மனுஷனா நம்மள வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாருமே அப்பியரன்ஸ் பேசிஸ்ல வித்தியாசமா இருந்தாலும், மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு 2 கை 2 கால், முகம், வாய், கண்ணு, காது, மூக்குன்னு வெளியில தெரிகிற எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸும் உள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது ஹார்ட்வேர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ளே ஏத்துற சாஃப்ட்வேர் பாருங்க, அதுதான் எல்லாருக்குமே வித்தியாசமா இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் தான் அவங்களோட பர்சனாலிட்டி, கேரக்டர்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் உருவாக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதோட ப்ரோக்ராமிங்கை நீங்க சேஞ்ச் பண்ணணும். ப்ரோக்ராமிங்கை எப்படி மாத்தணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் ஆத்தர் இந்த புக்ல சொல்ற செல்ஃப் டாக்ன்ற விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு மனுஷனா நம்ம இந்த உலகத்துல எப்ப பிறக்கிறோமோ அப்பத்துல இருந்து நம்ம பிரெயினோட ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் ஆயிடுது. சுத்தி இருக்க மனுஷங்க, அவங்க பேசுற விஷயங்கள், அவங்க நம்புற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு கேட்டு ஓ உலகனா இப்படிதான் போலன்னு நம்மளோட பிரெயின்ல சில செட் ஆஃப் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் லோட் ஆயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சின்ன வயசுல இருந்தே கவர்மெண்ட் ஜாப்னா சேஃப், பிசினஸ்னா ரிஸ்க்னு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்டு கேட்டு இந்த விஷயம்லாம் ஒரு ப்ரோக்ராமிங்கா நம்மளோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்கை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்கன்னா, வீடியோட ஸ்டார்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இந்த உலகத்துல மத்த மனுஷங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட நம்ம கூட தான் நம்ம டைமை அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு நாள்ல அப்ராக்சிமேட்டா 70,000 தாட்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அண்ட் ரெபிடேஷன் மூலமா தான் நம்ம ப்ரோக்ராமிங்கை மாத்தி அதுல இருந்து பிலீஃபை மாத்தி ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ண முடியும். ஆட்டிடியூட் மாறினா நம்ம ஃபீலிங்ஸும் மாறும்,
கடைசியில் எடுக்க போற பிஹேவியர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸும் மாறும். ஸோ உங்களோட கொஸ்டின் இப்போ என்னவா இருக்கும்னா, எப்படி இந்த செல்ஃப் டாக்கை பண்ணி நம்மளோட பிஹேவியரை மாத்துறதுன்னு நீங்க யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு தான் ஆத்தர் இந்த புக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்க 5 செல்ஃப் டாக் லெவல்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸை பில்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு, இல்ல அடுத்த ஒரு வருஷத்துல ஒரு கோடி ஜென்ரேட் பண்ணக்கூடிய பிசினஸை நீ ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும்னு யாராவது உங்களை சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அந்த சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் தாட்டே, நம்ம இப்போ 50,000 தானே சேலரி வாங்குறோம், நம்மளால எப்படி 1 கோடி ஜென்ரேட் பண்ற பிசினஸ் அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியும்னு இந்த மாதிரி தாட்ஸ் தான் வர ஆரம்பிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல், நெகட்டிவ் அக்செப்டன்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் மக்களோட செல்ஃப் டாக் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் இருக்கும். இருக்கிற சிச்சுவேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது எந்த விஷயமும் அவங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு நினைப்பாங்க. சரிடா, பணம் தான் பிரச்சனைனா 25 lakhs கேபிட்டல் கூட தரேன், அதை வச்சு 1 crore பிசினஸ் ஜென்ரேட் பண்ணி காட்டுன்னு சொன்னா அப்ப கூட இது சரியில்லை அது சரியில்லைன்னு காரணம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அவங்களோட செல்ஃப் டாக்கோட ஸ்டேஜ் வந்து அந்த லெவல்ல தான் இருக்கு. எல்லா விஷயத்திலையும் ஒன்னு நெகட்டிவிட்டி கண்டுபிடிப்பாங்க, இல்ல நெகட்டிவ் சிச்சுவேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ரெகக்னிஷன் டு சேஞ்சுக்கு போனோம்னா, இந்த ஸ்டேஜ்ல இருக்க மக்கள் வந்து நெகட்டிவிட்டி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இவ்வளவு நாள் இப்படியே இருந்துட்டோம், இப்படியெல்லாம் இருக்க முடியாது, மாறணும்ன்ற எண்ணத்தோட இருப்பீங்க. அப்படி மாறணும்ன்ற எண்ணத்தோட இருக்கிறவங்க தான் மோஸ்டா அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட பார்ப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, அது நினைச்ச மாதிரி போயிருக்காது, இப்படியே இருந்தாலும் வேலைக்காவது மாறி ஆகணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள மாறணும்ன்ற செல்ஃப் டாக் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை எடுத்து வைப்பாங்க. இது கண்டிப்பா லெவல் 1 விட ஒரு பெட்டர் ஸ்டேஜ் தான். ஆனா லெவல் 2ல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வந்து இதே லெவல்ல தான் காலம் ஃபுல்லா இருப்பாங்க. மாறணும்னு நினைப்பாங்க, ஆனா திரும்ப லெவல் 1க்கே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில சேஞ்சஸை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்த 3 லெவல்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால லெவல் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, டெசிஷன் டு சேஞ்ச். இந்த லெவல்ல இருக்க மனுஷங்க ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுப்பாங்க. இப்ப வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாங்களா, இனிமே ஜங்க் ஃபுட்டையே தொட மாட்டேன், இனிமே ஜிம்முக்கு போகாமலே இருக்க மாட்டேன், நான் இனிமே ப்ரோக்ராஸ்டினேட்டே பண்ண போறது இல்ல, இதை டோட்டலா மாத்த போறேன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பாங்க. அடுத்து இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் லெவல் 4ல நம்மளோட பெட்டர் வெர்ஷனுக்கான பாசிட்டிவ் டெக்ளரேஷனை பண்ணுவாங்க. இந்த முக்கியமான ஸ்டேஜ்ல பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸை பேசுவாங்க. அதாவது நான் சிகரெட்டை தொடர ஆளே கிடையாது, நான் ஜிம்முக்கு போகாத நாளே கிடையாதுன்னு அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது நான் ஐ எம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்களோட ஐடென்டிட்டியா மாத்த பார்ப்பாங்க. ஐ எம் a confident person, I am a hard working person அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி செல்ஃப் டாக்க பண்ணுவாங்க. இதுதான் ஆத்தர் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் வே ஆஃப் செல்ஃப் டாக்கிங்னு சொல்றாரு. ஏன்னா இந்த லெவல் 4ல சொல்ற விஷயங்கள் வந்து உங்களை கொஞ்சம் அப்படியே எக்ஸைட்டிங்கா மாத்தும். நீங்க சொன்ன விஷயத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு லைட்டா உங்க மேல பிரஷரை கொண்டு வரும். இந்த பிரஷர் வந்து லைஃப்ல முன்னேறதுக்கு ஒரு பாசிட்டிவ் பிரஷரா ஆக்ட் ஆகும். அதுதான் ஐ எம்ன்ற அந்த வார்த்தைக்கான பவர். அது ஒரு ஐடென்டிட்டி சேஞ்சை கொண்டு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் சிகரெட்டை விடணும்னு நினைக்கிறாரு, அவர் லெவல் 1 திங்கிங்கோட இருந்தா, ஐயோ என்னால அதெல்லாம் முடியாதுப்பா, ஒரு நாள் கூட அது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு இப்படி எல்லாம் பேசுவாங்க. லெவல் 2ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா, இதை நம்ம விட்டே ஆகணும், ஆனா எப்படின்னு தெரியல, சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. லெவல் 3ல இருக்கவங்க சிச்சுவேஷன் அவங்க கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி, இதை எப்ப நினைச்சாலும் என்னால விட முடியும், சோ இனில இருந்தே நான் இந்த சிகரெட்டை தொட போறது இல்லைன்னு இப்படி பேசுவாங்க. லெவல் 4க்கு வரவங்க பாத்தீங்கன்னா, ஐ எம் நாட் அ ஸ்மோக்கர், நான்லாம் ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு அவங்களோட ஐடென்டிட்டியை மாத்துற மாதிரி செல்ஃப் டாக் பண்ணுவாங்க. ஒரு குரூப்ல சில பேர் வந்து ஸ்மோக் பண்றாங்கன்னா, ஸ்மோக்கிங் பண்ற கேங் ஆளுங்கெல்லாம் அங்க போங்கப்பா, இங்கெல்லாம் நான் ஸ்மோக்கர்ஸ் இருக்கும்னு அவங்களுக்கு அந்த குரூப்புக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஆக்சுவலா நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு இப்படிதான் ஒரு மைண்ட் செட் இருக்கும். டீப் லெவல்ல ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டாக் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த லெவல் 4க்கு வந்துட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய சேஞ்சஸ் அப்சர்வ் பண்ணுவீங்க. இதுவே நம்ம மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெவலா இருக்கும். ஏன்னா லெவல் 5 வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, தியானம், நம்ம யூனிவர்ஸோட அலைன் ஆகிறதுன்னு ஒரு மாதிரி சாமியார் லெவலுக்கு போகுது. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து புத்தர் ஆகிறதுக்கு ஆசைப்பட மாட்டோம். ஸோ சிம்பிளா இந்த நாலேஜை அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, டெய்லி உங்க லைஃப் டைமை நார்மலா ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட்ல வர தாட்ஸை சிம்பிளா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு வர நெகட்டிவ் தாட்ஸை, அதாவது லெவல் 1 அண்ட் லெவல் 2 தாட்ஸை லெவல் 3 அண்ட் லெவல் 4 தாட்ஸா மாத்த பாருங்க. மாறணும்னு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுங்க. நான் இப்படிதான், நான் அப்படிதான் உங்களுக்குள்ளேயே உங்களோட ஐடென்டிட்டியை மாத்துற மாதிரி செல்ஃப் டாக் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் நம்ம இனிஷியலா டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் கிடைச்சு கிக்கர் அடிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டிசிப்ளினோட ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணும்போது, அதாவது பெர்ஃபெக்ட்டா அந்த வண்டியை ஓட்டும் போது நம்ம ஃபீலிங்ஸ் வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் மாறிடாம இருக்கிறதுக்கு, வண்டியோட ஃபியூல் டேங்க் எப்பயுமே ஃபுல்லா இருக்கிறதுக்கு, அதாவது இன்டர்னலா நம்ம மாறுறதுக்கு இந்த செல்ஃப் டாக் ப்ரோக்ராமிங் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் பெட்டரா இது சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் லெவல்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க வாய்ஸ்ல நீங்களே இந்த மாதிரி சில ஐ எம் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, நான் இப்படி, நான் அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸை உங்களோட சொந்த வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி டெய்லி அதை கேட்டுக்கிட்டே இருங்க. அதுதான் நீங்க ஆசைப்படுற இன்டர்னல் சேஞ்சை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராமிங்கை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க வாட் டு சே when you talk to yourself புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிலேட்டடான வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க.
பண்ணிடுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.